குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கும் நிலையில் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் தங்கள் வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளன. பாரதிய ஜனதா தரப்பில் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு, அருண் ஜேட்லி ஆகியோர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பிரதமர் மோடி உள்ளிட்டோருடன் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது குறித்து தொடர்ச்சியான ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவு தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சந்தித்து பேசவும் பாரதிய ஜனதா தரப்பில் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசவிருப்பதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருமித்த கருத்தை எட்டும் முயற்சியாக பாரதிய ஜனதா இந்த முயற்சியை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிகிறது. இதனிடையே காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை முடிவு செய்வதற்காக 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தரப்பில் குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஐக்கிய ஜனதா தளம் தரப்பில் கட்சியின் தலைவர் சரத் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தரப்பில் அக்கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ஆகியோர் எதிர்க்கட்சிகளின் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தரப்பிலும் இக்குழுவில் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து இன்று கூடி ஆலோசித்தது. ஆளும் பாஜக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் இடம்பெற்றிருக்கிற வெங்கையா நாயுடு அவர்கள் சோனியா காந்தி அவர்களுடனும் சீதாராம் யெச்சூரி அவருடன் தொடர்பு கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி பேசுவதாக அவர்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இது முதல் கூட்டமாக இருக்கிற காரணத்தினால் அடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அடுத்து வரக்கூடிய இந்த பிஜேபியினுடைய குழு எப்படி எதிர்க்கட்சிகளை அணுகிறது அதனை பொறுத்து அடுத்த ஒரு கூட்டத்தை கூட்டி விவாதித்து வேட்பாளரை தேர்வு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது.